அல்லேலூயா. நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம், எழுப்புதல் என்றால் என்ன, எழுப்புதல் எப்படி வரும், எழுப்புதல் நமக்கு அவசியம்தானா என்று சொல்லி நாம் விதத்தில் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த சத்தியத்தை நீங்கள் அப்செட் பண்ணீங்க? ஒருத்தருமே விளங்கவே இல்லையா? அந்த ஆள் என்னமே பேசினாரியா, என்ன பேசினார்னு எனக்கு தெரியல, ஏதோ கத்துனாரு, கத்திட்டு போனார், என்னத்தான் கத்தினாருன்னு தெரியல, உப்பும் இல்லை சப்பும் இல்லை. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, எழுப்புதல் என்றால் என்ன என்பதை குறித்து சொன்னேன். எழுப்புதல் என்பது வேதத்தில் எங்கும் சொல்லப்படாத ஒரு வார்த்தை. எழுப்பு என்ற வார்த்தை பைபிள் எங்கேயுமே இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்க்கும்போது எழுப்புதல் அநேக இடங்களில் உருவாகி இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது பேதுரு மூலமாக எழுப்புதல் உண்டானது, சவுல் மூலமாக எழுப்புதல் உண்டானது. பேதுருவும் யோவானும் என்ன செய்தார்கள், அவர்கள் ஜெபிக்க தொடங்கிய உடனே ஒரு பெரிய எழுப்புதல் சபையில் உருவானது. இப்படி பல காரியங்களை என்ன செய்யணுமோ பார்த்தோம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த எழுப்புதல் பெருவிழாவில் வந்திருக்க உங்களுக்கு, 2வது நாள் கூட்டத்தில் வந்திருக்க உங்களுக்கு, எழுப்புதல் தாமதிப்பது ஏன்? அல்லேலூயா. எழுப்புதல் நமக்கு அவசியம்தான், இல்லைன்னு சொல்லலை. என்று சொன்னால் இன்றைக்கு அநேக சபைகள் எழுப்புதலை விரும்புவதில்லை. பாரம்பரியமாக வாங்க உட்காருங்க, அப்புறம் எழுந்திருப்போமாக, உட்காருவோமாக, அப்புறம் போவோமாக, இப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, சொல்லிக்கொண்டு என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி அப்படியே அனுப்பிடுறாங்க. அவங்க ஜனங்களை ப்ளஸ் பண்ணுறதில்லை. அப்படியும் ப்ளஸ் பண்ண நினச்சிடுறாங்க. ஒரு திரையின் நடுவே அல்லது ஒரு ஒரு திரையை போட்டு என்ன செய்கிறாங்க, அந்த பக்கம் ஃபாதர் உட்காந்துருப்பார், இந்த பக்கம் என்ன செய்யந்தம்மா என்ன செய்ய, வாலி பிள்ளைகள் எல்லாரும் குறை சொல்லுவாங்க. அந்த ஃபாதர்கிட்ட சொல்லும்போது உன் பாவம் என்ன செய்யுது, மன்னிக்கப்பட்டது என்று சொல்வார். உண்மையாக பாவம் மன்னிக்கப்பட்டதா? மன்னிக்கவே படவே இல்லை. உன் பாவத்தை மன்னிக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. நம் பாவங்களை மன்னிக்கிற தெய்வம் ஒருவர் உண்டானால் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எந்த ஒரு மனிதனாலும் மற்றொரு பாவங்களை மன்னிக்க முடியாது. அல்லேலூயா. மன்னிக்கவே முடியாது. இன்றைக்கி சபையிலுக்குள்ளே எழுப்புதல் வர வேண்டுமானால் சபை என்ன செய்யணும், மாறணும். அல்லேலூயா. நம்ம மாறணும். இன்றைக்கி ஏன் எழுப்புதல் தாமதிக்கிறது? நீங்கள் நான் தாயா காரணம், கிறிஸ்தவன் தாயா காரணம். இன்னைக்கு எழுப்புதலுக்கு தடையா இருக்கிறது யார்? கிறிஸ்தவன் தான். அல்லேலூயா. வெளியே புறஜாதிகளுக்குள்ளே எழுப்புதல் வர வேண்டுமானால் கிறிஸ்தவக்குள்ள மாதிரி எழுப்புதல் வரணும். கிறிஸ்தவனுக்குள்ளே ஒரு மனப்பாடு வரணும். அதுதான் சொன்னேன். அப்போ 2ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கும்போது அது 120 என்ன செய்தார்கள், மேல் வீட்டார்களே கூடி ஒரு மனப்பட்டவர்களாக. சொல்லுங்கள் மேல் அம்மாமார் சொல்லுங்கள், ஒரு மனப்பட்டவர்களாக. அல்லேலூயா. ஆமேன். இந்த சபையில் செல்வ என்ன செய்வாங்கன்னா, பக்கத்தில் உள்ள சபை பக்கத்தில் பிரதர் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படியே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. பார்த்தா கூட என்ன செய்ய மாட்டாங்க, ஸ்தோத்திரம் பிரதர்ன்னு சொல்ல மாட்டாங்க. சபையிலே வந்து உட்கார்ந்து விட்டு யார் பக்கத்தில் உட்கார்ந்துங்கன்னா அவங்களுக்கு தெரியறதில்லை. அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியறதில்லை. அவங்களை விசாரிக்கிறதில்லை, அவங்களுக்கு உதவி செய்வதில்லை, அவங்களுக்காக ஜெபிப்பதில்லை. எழுப்புதல் எங்கிருந்து வரும்? எழுப்புதல் தாமதிப்புக்கு யார் காரணம்? நம்ம தானே ஐயா காரணம். அல்லேலூயா. நம்மளே இருக்கிற எல்லா விதமான காரியங்களை தூக்கி எறிந்து விட்டு தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்போமானால் தேவன் ஒரு தேசத்தை மாத்திரமல்ல, சபையை மாத்திரமல்ல, சமுதாயத்தை மாத்திரமல்ல, உன் குடும்பத்தை மாத்திரமல்ல, உங்களையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பேதுரு ஒரே சிங்கிள் செர்மன் தான். அவர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணல. அல்லேலூயா. பெரிய குர்சையை வச்சு மைக் வச்சு பிரசங்கம் பண்ணல. லைட்டெல்லாம் போட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணி அவர் பிரசங்கம் பண்ணல. ஒரு சின்ன செய்தி தான் சொன்னார். ஜனங்கள் அப்படியே விழுந்துட்டாங்க. அல்லேலூயா. நீங்கள் சொல்கிற வார்த்தையினால் ஜனங்கள் என்ன செய்யணும், சபையை தேடி ஓடி வர வேண்டும். அல்லேலூயா. சரி, இன்றைக்கி எத்தனை பேர் ஒரு ஆத்மாவது கூப்பிட்டு வந்தீங்க? நான் புதுசு ஒரு ஆத்மா கூப்பிட்டு வந்திருக்கிறையா, ரட்சிக்கப்படாதவரியா. அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கூட்டம் நடக்குது, வந்து பாருங்கன்னு சொன்னேன். அவங்க வந்தாங்க. யாருமே கூப்பிட்டு வரல. அல்லேலூயா. ஒரு டாக்டரு பாண்டிச்சேரியில் ஒரு டாக்டர் இருக்கிறார். ஒரு வியாதிக்கு மருந்து கொடுக்க டாக்டர் இருக்கிறார். அந்த டாக்டரு பேஷண்ட் போய் டாக்டர்கிட்ட சுகமடைஞ்சிட்டாங்கன்னு என்ன செய்வாங்க, எனக்கு ஒரு வியாதி இருக்கு, அந்த வியாதி சுகமடைஞ்சு என்ன செய்வேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன், இந்த வியாதிகளை பார்த்து சொல்லுவேன், பாஸ்டர் நீங்கள் பக்கத்து இந்த டாக்டருக்கு போய் பாருங்கள், அவர் நம்பர் கூட அங்கிட்டு இருக்குதுங்க, நீ போய் பாருங்கன்னு சொல்லுவோம். அவங்க வரல என்ன செய்வோம், நான் அழைச்சிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். கூட்டிகிட்டு போவோம் அவரை. உண்மையா இல்லையா? கூப்பிட்டு போவோமா இல்லையா? அல்லேலூயா. அங்கே போனால் டாக்டர் சுகம் கொடுப்பார், இங்கே போனால் விடுதி ஆடுன்னு ஓடுறோம் நம்ம. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு வரக்கு நமக்கு என்ன இல்லை,
மனசு இல்லை. அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரனை அழைச்சிட்டு வர மனசு இல்லை. ஏன்னா அவனுக்கு நமக்கு என்ன பகை, சண்டை, விரோதம். அல்லேலூயா. என்ன ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தானே எழுப்புக்கு தடையாக இருக்கிறோம். இன்றைக்கி அந்த தடை என்ன என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வேதத்தை கையில் வைத்திருக்க எல்லாரும் வேதத்தை திருப்பி என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வேதத்தை படிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி என் கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் அவர்கள் உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தால் ஒருவனும் எழும்புவதில்லை. அல்லேலூயா. என்னத்தை பற்றிட்டு இருக்கிறாங்க? என் ஜனங்கள் என்ன செய்தாங்க? என்னை விட்டு மாறுபாட்டை பற்றி. அல்லேலூயா. இன்னைக்கு மாறுபாடான இருதயம் நமக்குள் இருக்கிறவங்களை எழுப்புதலை காண முடியவில்லை. அல்லேலூயா. எழுப்புதல் என்று வாய்களையும் பேசிக்கொண்டிருக்கிறோம். எழுப்புதல் வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எழுப்புதலே என் வாஞ்சை என்று நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எழுப்புதல் வராத காரணம் என்னன்னா, இங்கே வேதம் சொல்லுது, என்ன சொல்றாங்க? என் ஜனங்கள் என்ன பண்றாங்க? என்னை விட்டு விலகிட்டாங்க. அல்லேலூயா. ஆதியில நம்ம அழகா பாட்டு பாடினோம், கைதட்டி ஆராதனை பண்ணோம். ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆலயத்துக்கு நேரத்தோடு வந்தோம், நேரத்தோடு ஜெபித்தோம், நேரத்தோடு என்ன செய்தோம்? எல்லா காரியங்களையும் செய்தோம். என்னை விட்டு விலகுகிற அனுபவம், தேவனை விட்டு பின்வாங்கி போகிற அனுபவம். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டு சொல்லுகிற. என்னை விட்டு விலகி என்ன செய்தாங்க? எப்படி போயிட்டாங்க? அவங்க மாறுபாட்டை பற்றி கொண்டார்கள். அல்லேலூயா. மாறுபாடு. மாறுபாடு என்றால் என்ன? எழுப்புதல் வராத காரணம் என்ன? நமக்குள்ள என்ன செய்ய ஒரு மாற்றம் வரவில்லை. நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு சபைகளில் சுத்திகரிப்பு கொடுத்து வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா ஒவ்வொரு நாளும் என்ன சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒரு பாத்திரத்தை நம்ம கழுவாமல் யூஸ் பண்ணுவோமா? கழுவிதான் என்ன செய்வோம்? நம்ம உபயோகிப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி வேணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும். எத்தனையோ சத்தியங்களை கேட்டோம், எத்தனையோ ஆராதனைகளை கலந்து கொண்டோம், எத்தனையோ உபவாச கூட்டங்கள் உட்கார்ந்து நம்ம ஜெபித்தோம். ஆனால் இன்னும் மாற்றம் வரலையே. நமக்குள்ள வித்தியாசம் வரலையே. உலகத்தானுக்கு நமக்குள்ள வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. நாம் யாருங்க? ஃபாலோவர்ஸ், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். அல்லேலூயா. நேற்று சொன்னேன், நம்ம சீசனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. சீசனாக மாறதை என்ன செய்ய முடியும்? ஊழியம் செய்ய முடியும். சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கப்படனா என்ன செய்ய? எழுப்புதல் வராது. அல்லேலூயா. எழுப்புதலுக்கு முக்கிய காரணம் சுவிசேஷம். என்ன சுவிசேஷம்? ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். அல்லேலூயா. ஆண்டு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நான் இங்கே வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், நீ ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நல்லா செழிப்பாக இருப்பீங்கன்னு சொல்லி 4 வார்த்தை சொன்னால் என்ன சொல்லுவீங்க? நல்லா அருமையாக பேசினாருங்க, நல்ல சத்தியங்க. என்ன சொல்கிறாரு? எனக்கு அது பிடிச்சிருந்து. ஏன்னா எனக்கு ஆசீர்வாதமாக பேசினார். ஆசீர்வாதம் உண்மைதான், ஆசீர்வாதம் தேவை தான், இல்லைன்னா சொல்ல. ஆனால் எழுப்புதல் நமக்குள்ளே வர வேண்டுமானால் ஒரு மாறுபாடு நம்ம விட்டு என்ன செய்யணும்? அகற்ற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போதும் அவர்கள் அதிகமாய் பாவம் செய்து 2ஆம் வசனம். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். அவர்கள் தங்களை அழைத்தவரின் முகத்திற்கு விலகி என்ன செய்தார்கள்? ஓடினார்கள். இன்னைக்கு ஆண்டவரை விட்டு தூரமாக என்ன செய்கிறாங்க? ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. எழுப்புதல் சொல்லுகிறோம். எழுப்புதல் வெளியே அல்ல, முதல்ல சபையில் தான் எழுப்புதல் உண்டாகணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அதுக்காக தான் ஐயா எழுப்புதல் கூட்டங்கள், அதுக்காக தான் எழுப்புதல் பெருவிழா என்று வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. சபை முதல் எழும்பணும். சபை ஊழியம் செய்ய கர்த்தருக்கு சமூகத்தை எழும்பணும். சபை ஆராதனைக்கு வந்து கலந்து கொள்ள வேண்டும். சபை என்றால் என்ன? ஒரு கட்டிடமா? இவ்வளவு ஒரு கட்டடம் இருக்குது, சபை என்று சொல்ல முடியாது. ஏன்னா சபை என்பது ஆத்துமாக்களை குறிக்குது. அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாம் யாருங்க? ஒரு சபையாக இருக்கிறோம். கரங்களுக்கு தள்ளி சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த கட்டடம் பரலோகத்துக்கு போகாதியா, நீங்கள் நானும் தான் பரலோகம் போவோம். ஒரு ஆமேன் சொல்லுமா விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமேன். உங்களுடைய ஆத்துமா தான் பரலோகத்துக்கு போகும். ஆகவே வேதம் சொல்லுது, அவர்கள் தங்களை அழைத்தவர் முகத்திற்கு விலகி ஓடினார்கள். கீழே வாசிங்க. பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். பாகாலுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு என்ன செய்தார்கள்? தூபம் காட்டினார்கள். அல்லேலூயா. அழைத்தவர் முகத்திற்கு விலகி ஓடினாங்க.
இன்னைக்கு தேவனை அறிந்து கொண்டிருந்தும் சபைக்கு வந்து ஆராதனை பங்கு வேண்டும் ஞானஸ்தானம் எடுத்து கூட சில எப்போ வருவாங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் டைமில் வருவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, ஏசு உயிர்த்தெழுந்த நாளில் வருவாங்க, ஈஸ்டர் அன்னைக்கு வருவாங்க. அப்போ இன்னொரு எப்போ வருவாங்கன்னா கல்யாணம் நடக்கும்போது வருவாங்க. அல்லேலூயா. தன் பிள்ளைக்கு என்ன செய்யணும், திருமணமாக வேண்டும். ஆகவே போதகரிடத்தில் சொல்லி அவர் திருமணத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி தகப்படும் தாயும் என்ன செய்ய வருவாங்க. சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபெஸ்டிவல் டைமில் தான் என்ன சபைக்கு வருவாங்க. அல்லேலூயா. அழைத்த முகத்துக்கு என்ன செய்தார்கள், விலகி போனார்கள். அவர்கிட்ட என்ன என்னை விட்டு என்னை பின்பற்றினார்கள், பாகால்களை பின்பற்றினார்கள். 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது, நான் எப்ராயிமை கைப்பிடித்து கைவிடுகிறது நடக்க பழக்கினேன். எப்ராயிமை கையை பிடித்து நடக்க பழக்கினேன். ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று தான் தங்களை குணமாக்கு என்று அறியாமல் போனார்கள். கரங்க வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசு என்றால் யார் என்று அறியாமல் உட்கார்ந்திருக்கிற சிலர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அம்மா சொல்கிறாங்க, பாட்டு பாடினா, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனம். என்னது எங்கே பிறந்தார் அவர்? வெத்தலையில் பிறந்தாராம். அல்லேலூயா. பெத்லகேமில் பிறந்தார் என்று சொல்ல, பெத்லகேமின்னு சொல்ல, வெத்தலையில் பிறந்தவரான். ஏசுனா யாரையா? சிலருக்கு சில சபைக்கு வருகிறதான ஆட்கள் ஏசுனா யாருன்னே தெரியுதில்லை. இன்னைக்கு நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர், நம்மை குணமாக்குகிறவர். எப்ராயிமை கையை பிடித்து நடக்க பழக்கினேன். அல்லேலூயா. எப்ராயிம் என்பது என்ன? 12 கோத்திரங்கள் ஒரு கோத்திரம். என்ன கோத்திரம்? எப்ராயிம் என்ற கோத்திரம். அல்லேலூயா. எப்ராயிமை குறித்து அங்கே வேதத்தில் நாம் வாசிக்கும்போது அவன் என்ன பண்ணான்னு சொன்னால், அந்த 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது, எப்ராயிம் எப்படி நான் கைவிடுவேன், அவன் எப்படி நான் என்ன செய்வேன், ஆத்மாவை போல் ஆக்குவேன், அவன் எப்படி நான் கைவிடுவேன், ஏன்னா குணமாக்கு என்று என்ன செய்கிறாங்க அறிந்து கொள்ளாமல் போன. இன்றைக்கி சபையில் இருக்கிற விசுவாசியை இயேசு குணமாக்குவார்னு நம்ம தெரியறதில்லை. பெரிய டாக்டர் தான் போய் பார்க்குறோம். அல்லேலூயா. டாக்டர் பார்க்கலாம், உண்மைதான், மருந்து சாப்பிடலாம், அது தவறு என்று சொல்லவே இல்லை. ஆனால் இந்த மருந்தை காட்டில் யார் பெரியவர் சொல்லுங்களேன், வாய் திறந்து. இயேசு பெரியவர் ஐயா. டாக்டர் மேல் நம்பி கூட இயேசு மேல் உனக்கு கிடையாது. இன்னைக்கு எப்படி எழுப்புதல் வரும், சபை எப்படி எழுப்புதல் உண்டாகும், சமுதாயத்தை எப்படி எழுப்ப முடியும், உன் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி எழுப்புதலை காண்பாய்? இன்னைக்கு டாக்டர் நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, டாக்டர் பெரிய தெய்வமாறீங்கன்னு. அல்லேலூயா. நம்மளை போல மனுஷன் தானே அவன், பெரிய தெய்வமா அவர் இல்லாத அவர் கையை தொட்டு சுகமாக்கிட்டாரா? அவர் மருந்து கொடுத்தாரு, இயேசு சுகமாக்கினார். அல்லேலூயா. மருந்து கொடுக்குறது டாக்டரு, சுகமாக்குறவர் யாரு? இயேசு. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, என்னை சுகமாக்குகிறவர் இயேசு. அல்லேலூயா. மருந்து மாத்திரையில் சுகமாகலை, நான் குடிக்கிற மருந்தில் சுகமாகலை, நான் போடுற டேப்லெட்டில் சுகமாகலை, என்னை பலப்படுத்துவர் குணப்படுத்துகிறவர் இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு கொஞ்ச நேரம் வாய் பேச முடியாது, ஏன்னா அப்படி நாக்கில் ட்ரையாக மாறிடும், நாக்கு அப்படி ஒட்டிக்கும், வாய் வளரும், சுகருக்கு மாத்திரை போடணும், இன்சுலின் போடணும். ஆனால் அவையெல்லாம் விட்டு நான் சொல்கிறேன், இந்த இன்சுலினால் நான் பிழைக்கல, ஏசு எனக்கு சுகத்தை கொடுத்ததனால் பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமோஸில் வாசிக்கும் போது, நீங்கள் பிழைத்திருக்கும்படி என்னை தேடுங்கள். 5ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, நீங்கள் பிழைத்திருக்கும்படி என்னை தேடுங்கள். அல்லேலூயா. பிழைச்சிருக்குன்னு யாரை தேடணும்? இயேசுவை தேடணும். 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் அதில் என்ன செய்யறாங்க, அவங்க மனுஷரை கட்டி இழுக்க, ஆண்டவர் சொல்றார், மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறால் கட்டி இழுத்தேன், அவர்கள் கழுத்துகளின் மேல் நுகத்தடியை எடுத்து போடுகிற போல இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து, அவள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. இப்படியெல்லாம் ஆண்டவர் தூரமாக போனாலும் ஆண்டவர் நம்மளை விடவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பிடிச்சி உட்காந்து சபையில் உட்கார வச்சிருவார். நீ உட்கார்ந்து உனக்கு விடுதலை. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது வேலை செஞ்சால் அது கிடைக்கிறதுக்கு ஓடாது, இங்கே உட்காரு, உனக்கு எல்லாவற்றையும் நான் தரேன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. சொல்றாரு இங்க, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறால. அல்லேலூயா. உங்களை கயிறு கட்டி இழுத்தா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? நீங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அன்பின் கயிறால கட்டி இழுத்தார். அல்லேலூயா. அது அன்பு எவ்வளோ பெரிய தருமையான தேவனுடைய பிள்ளையே. மனிதனிடம் தேவன் காட்டும் அன்பு, மனுஷனிடம் தேவன் காட்டும் அன்பு. 13ஆம் அதிகாரத்தை வாசினா அன்பை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. வாசிக்க வேண்டாம், அது சத்தியம் அல்ல. அன்பு என்ற கயிறாலே கட்டி அவர் என்ன செய்தார்? நம்ம இழுத்தார். என்ன சொல்றார் அப்புறம்? அவளுக்கு மேல நுகத்தடியை எடுத்து போடுகிறது போல. பிசாசு எப்போ நம்ம மேல நுகத்தடியை போட்டு சுமந்தாங்க. நுகத்தடி தான் தெரியும், மேலே இருக்கும். மாட்டுக்கு என்ன செய்வாங்க? ஒரு நுகத்தடி மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு அந்த மாடு கழுத்தில் இருக்கும்.
அந்த மாடு என்ன செய்ய வெயிட் இழுத்துட்டு போகும்போது அது போட்டு அழுத்து அதைய அந்த அழுத்துக்கிறதான அந்த சூழ்நிலையிலையும் அந்த மாடு என்ன செய்யணும், அது தனக்கு வைக்கப்பட்ட அந்த பாரத்தை எண்ணாதபடி எஜமானுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யாது, முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கும். ஏர் ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நுகத்தடியை மேலே வச்சு என்ன செய்யாது, மேலே ஏறி நின்றுட்டு இருப்பான். ஏறு அந்த மாடு ஓடி போகும். அந்த மாட்டை என்ன செய்ய அடி அடிப்பான். ஒரு சாட்டை வச்சு என்ன செய்வான், அடிப்பான். அத்தனை அடிகளை தாங்கும், அத்தனை வேதனைகளை தாங்கும், அத்தனை போராட்டம் அதுக்கு இருந்தாலும் எஜமானுக்கு அது பயந்து இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, உங்க மேலே சுமத்தப்பட்ட நுகத்தடி நினைச்சு நான் எடுத்து போடுறது போல இருந்தேன். அல்லேலூயா. பிசாசு எப்பொழுதும் நுகத்தடியை போட்டு அமுக்கிட்டே இருக்கிறான். நீ மேலே எலும்ப விடாதபடி, சுவிசேஷம் சொல்ல விடாதபடி, ஜெபிக்க விடாதபடி, வேதத்தை வாசிக்க விடாதபடி, சபைக்கு போக விடாதபடி, சபையில் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஆராதனையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க விடாதபடி பிசாசு நுகத்தடியை போட்டு அமுக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நுகத்தடி எடுத்து போட்டேன். இன்றைக்கி இந்த காலை வேளையில் எத்தனை பேர் நுகத்தோடியோடு வந்திருக்கிறீங்க, போராட்டத்தோடு வந்திருக்கீங்க, பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க. ஐயோ, என் கழுத்து மேலே பயங்கரமான பாரம் இருக்கிறது, பயங்கரமான சுமையை சுமந்து கொண்டிருக்கிறேனே. இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுமைகளை சுமக்க ஆயத்தமுள்ளவனாக இருக்கிறேன். ரோமன் கத்தோலிக்க வேதாகமத்தில் எழுதப்பட்டது, வருத்தப்பட்டு சுமை சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன். ஆமாம், அல்லேலூயா. வருத்தப்பட்டு சுமை சுமக்கிறவர்களே, நமக்கு நீ சுமை சுமந்துட்டு இருக்கிற இன்னைக்கு நம்முடைய சுமையை இறக்கி வைப்பதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறோம். இயேசு நம்முடைய சுமையை இறக்க வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீ ஏன் சுமந்திட வேண்டும். இமை மூடாது உன்னை காக்கிடும் தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதேன். வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு, இரும்பினியும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஓஹோ, வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு, திருந்தினியும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீ ஏன் சுமந்திட வேண்டும். அல்லேலூயா. இயேசு நம்முடைய சுமைகளை சுமக்கிறார். ஒரு நுகத்தடியை உங்க மேலே பிசாசு வைக்கிற போது நுகத்தடியை என்ன நம்பிட்டு எடுத்து போடுறாரு. எடுத்து போட்டு பட்சமாய் நான் சாய்ந்து என்ன சொல்றாரு, அடுத்த வசனம் வாசிக்கிறோம். வாசிங்க, 5ஆம் வசனத்தை வாசிங்க. மனம் திரும்ப மாட்டோம் என்றதினால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவது இல்லை. ஆமென், அல்லேலூயா. மனம் திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். இவ்வளவு காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருந்தாலும் நமக்கு என்ன வரல, ஒரு ரிப்பெண்டன்ஸ் வரல, மனம் திரும்புதல் வரவில்லை. அல்லேலூயா. இன்னும் பழைய பாவத்தை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், பழைய காரியங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு கிறிஸ்துக்குள் தான் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவெல்லாம் என்னாச்சு, எல்லாம் என்ன செய்யுது, புதிதாய் மாறினது. ஒரு புதிதான மாற்றம் நமக்குள்ளே வரணும், புதிதான ஜீவி நமக்குள்ள வரும். இதாயா எழுப்புதல். எழுப்புதல் தாமைப்பது காரணம் என்ன, உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரவில்லை, இன்னும் மனம் திரும்ப மாட்டோம் என்று சொல்லுகிறீர்கள். அல்லேலூயா. 7ஆம் வசனத்தை வாசித்தா, அதுல என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க, என்னை விட்டு விலகுகிறதான மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. மாறுபாடு. 8ஆம் வசனம், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. ஆமென், என் இருதயம் எனக்குள்ளே குழம்புகிறது. எப்ராயிமை குறித்து அழகாய் சொல்லுகிறார். எப்படிப்பா உன்னை கைவிடுவேன், என்னை விட்டு தூரமா போனாலும் என்ன செய்யணும்னு இழுத்து அப்படியே பிடிச்சி கொண்டு வரேன். அல்லேலூயா. மீன் பிடிக்கிறவங்க தூண்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது தூண்டி என்ன செய்வாங்க, எவ்வளோ தூரம் தூக்கி போடுவோம் அவ்வளோ தூரம் போடுவாங்க. ஆனால் அந்த தூண்டி போகிற தூரம் தெரியாது. ஆனால் மீன் அதில் அகப்படும் போது அப்படியே சுண்டி என்ன செய்வாங்க, இழுத்துருவாங்க. அல்லேலூயா. அப்படி தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு, நம்மளை தூண்டி போட்டு ஆண்டு இழுக்கிறார். எவ்வளோ தூரம் ஓடினாலும் ஓடு, உன்னை விட மாட்டேன். அல்லேலூயா. அவரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யூ ஆர் த சூசன் பீப்புள். ஆண்டவராலே நம்ம என்ன சூஸ் பண்ணப்பட்டுட்டோம். ஆண்டவர் விடுவாரா நம்மளை? ஆண்டவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. எனக்கு தான் ஏன் பாரம், என்னதான் கஷ்டம், எனக்கு போராட்டம் இருக்குது, எனக்கு தான் பிரச்சனை இருக்குது, எனக்கு தான் உபத்திரவம் இருக்குது. உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் பட்சமாய் சாய்ந்து நுகத்தடி எடுத்து போடு போல் இருப்பார். அல்லேலூயா.
9 வசனத்தை வாசிக்கும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. 9 என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், உக்கிர கோபத்தின்படி செய்ய மாட்டேன், எப்பிராயீமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன், எப்பிராயீமை அழிக்கும்படி செய்ய மாட்டேன், திரும்ப மாட்டேன். பார்த்து இந்த 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 பட்டணங்களை குறித்து சொல்லப்படுது. சோதன்குமார பட்டணத்தை போல் 2 பட்டணங்க. சோதன பட்டணத்தில் 2 பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்தை இங்கே வாசிக்க சொன்னால் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்தா அழகு எழுதப்பட்டிருக்குது. அதை அழித்து போட்டேன் என்று சொல்கிறார். அப்போ அதை அழிச்சவன் என்ன செய்ய மாட்டேன், நான் அழிக்க மாட்டேன், உன்னை அழிக்க மாட்டேன். நம்முடைய தேசத்திற்காக நாம் திறப்பில் நிற்போமானால் தேசம் அழிக்கப்படாது. அல்லேலூயா. திறப்பில் நிற்கிற மனுஷனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நானும் அந்த திறப்பில் நிற்கிறவங்க, நீங்கள் நானும் ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் நானும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் நானும் சபையில் சும்மா உட்கார்றதுக்கு ஆண்டு கூட்டு வரல. உங்களை சபையில் உட்கார்ந்து சேரில் உட்கார்ந்து அப்படியே தூங்கிட்டு போகிறதுக்கு வரல. அல்லேலூயா. சிலருக்கு தூக்கம் பயங்கரமான தூக்கம் வரும். என் சபைக்கு ஒரு விசுவாசி வந்தார். ஐயா 6 மாதமாக தூக்கம் வர மாட்டேங்குதுயா, 6 மாதமாக தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் அவங்க சபையில் வந்து உட்கார்ந்தேன் பாருங்க, அருமையான தூக்கம் ஐயா, நல்ல தூக்கம் ஐயா. பிசாசின் மகன் என்ன பண்ணுறான், அவன் தூக்கத்தை கொடுத்துட்டு நல்ல தூக்கத்தை கொடுத்தான். சில தாய்மார்கள் அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க. நீ பேசுறத பேச நான் கேட்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன பேசி முடிச்சோன்னா சொல்லு. ஒரு அம்மா படுத்துட்டு அப்படியே என்ன செய்கிறாங்க, சத்தியத்தை கேட்டுருந்தாங்க. பாஸ்டர் கேட்ட, ஏம்மா நீ படுத்துக்கின்னு சத்தியத்தை கேட்டுங்கிறேன். ஆமாம், நீ தான் குந்திக்கின்னு உட்காந்து பேசிக்க, நானும் படுத்துன்னு கேட்டு நீ சொல்கிறத கேட்டுன்னு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை கேட்டு உணர்வு வர மாட்டேன்னது. அல்லேலூயா. பாருங்க, அவங்க மனம் திரும்ப மாட்டேன் என்கிறார்கள். எப்பிராயீமே, உன்னை எப்படி நான் கைவிடுவேன், உன்னை அழிக்க மாட்டேன், பட்டணத்தை அழிக்க மாட்டேன். எப்பிராயீம் என்பது தேசம், எப்பிராயீம் என்பது ஒரு தேசம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. அந்த பட்டண தேசம் அழிக்க மாட்டேன், எப்பிராயீம் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. நீங்கள் நானும் திறப்பில் நிற்கும்போது நம்முடைய தேசம் பாதுகாக்கப்படும். கரங்கு தள்ளியே சொல்லுங்க பார்க்கலாம். பாண்டிச்சேரி பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் நானும் என்ன பண்ணணும், முழங்கால முடக்கணும். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? ஆமேன் வர மாட்டேங்குதே. சத்தம் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாண்டிச்சேரியிலே ஒரு அசைவுண்டாக வேண்டுமானால், தமிழ்நாட்டில் அசைவுண்டாக வேண்டுமானால் கர்த்தர் நம்ம கொண்டு பயன்படுத்துகிற காரியம் என்ன, நீங்கள் திறப்பிலே நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஆமேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, அப்புறம் என்ன சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் எங்களை தாழ்த்தி. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இப்படியெல்லாம் அன்பால கட்டி இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சிருந்தது. இவங்க என்ன செய்ய, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். யார் ஆண்டவர் எப்படி சொல்றாரு, என் ஜனங்கள். யாரை சொல்றாரு, உங்களை என்ன இதாக சொல்றாரு ஆண்டவர். என் ஜனங்கள்ல யாரு, வள்ளி ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான்னு பார்த்து என் ஜனன்னு சொல்லு ஆண்டவர். ஒரு குடிச்சிட்டு ஒருத்தன் குடிக்காரன் அப்படியே படுத்து கிடக்கும்போது அவன் என் ஜனன் ஆண்டு சொல்லுவாரா? அல்லேலூயா. சொல்லுங்களேன் வாய் திறந்து. அல்லேலூயா. ஆண்டவர் யாரை பார்த்து, என் ஜனங்கள். என் ஜனங்கள்ல யாரையா, விசுவாசியில நம்மளும் தான், நானும் தான். முதல்ல அவங்க என்ன செய்யணும், தங்களை தாழ்த்தி, அப்புறம் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. எழுப்புதலை காண வேண்டுமானால் ஜெபம் முக்கியமான அவசியமானது. அதுதான் உபவாச ஜெபம் நமக்கு தேவை. அப்போதான் எழுப்புதல் உண்டாகும். ஆத்துமாக்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆத்ம பாரத்தை தாருமையா என்று பாடலை மாத்திரம் பாடினால் போதாது. ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற அனுபவம் நமக்குள்ளே வர வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, எங்கெல்லாம் போனார் அங்கே திரளான ஜனங்கள் பின்பற்றி போனாங்க. இயேசு கிறிஸ்து ஜனங்கள் பின்பற்றி வருவதை பார்த்து அவர் என்ன பண்ணார்னா, வேதம் சொல்லுது, அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார். அல்லேலூயா. எப்படி ஆனார், சத்தமாக சொல்லுங்க, மனதுருகினார். இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க கெட்டப்பே மாறிடும். அவர் என்ன பிஷப் ஆகிடுவார், ஆர்ச் பிஷப் ஆகிடுவார், அப்புறம் என்ன ஆகிடுவார், அவர் கார்டினல் ஆகிடுவார். கார்டினல் அவர் பார்க்கவே முடியாது. அவர் பார்த்து என்ன செய்யணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மெகா சபன்ட் என்ன ஆகிடும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஐயா பாஸ்டர் பார்க்கணையா,
பாஸ்டரில் சாதாரண பார்க்க முடியாதுங்க. அவர் பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் இருக்கணுங்க. அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கீங்களா நீங்கள்? அப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கலாம்னு செய்யுங்க. முதல்ல அவரை பாருங்கள், அப்புறம் அவரை பாருங்கள், 4வது யாரை பார்க்க முடியும்? ஆமென், பாஸ்டர் பார்க்க முடியும். அல்லேலூயா. நம்ம அருமையான தகப்பனார் ஐயாவுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். எவ்வளோ ஆத்துமாக்களை வச்சுருந்தாலும், 5000 ஆத்துமாக்கள் இருந்தாலும் அவருக்கு கொடுக்குற தாழ்மை. அல்லேலூயா. ஆமென். அவருக்கு கொடுக்குற தாழ்மை. நான்லாம் அற்பங்க, ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றும் கிடையாது. நாங்கள்லாம் சபை இருக்குது, இவ்வளோ ஆத்துமாக்கள் கிடையாது, இவ்வளோ ஒரு சபை இல்லை. இவ்வளோ ஒரு சபையை கர்த்தர் கொடுத்து, ஆத்துமாக்களை கொடுத்து அவர் உயர்த்தி வைத்திருப்பாரானால் அவருக்கு கொடுக்குற தாழ்மை. அல்ல பெருமைக்காக சொல்ல, அவர் புகழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. மனுஷன் நான் புகழ மாட்டேன் எப்பவுமே. அவருக்குள்ள இருக்கிற தாழ்மை. இன்னைக்கு அவர் நினைச்சார் என்ன செய்யலாம்? பிஷப்னு போட்டு என்ன செய்யலாம்? அங்கேயே போட்டுக்கிட்டு அவர் என்ன செய்யலாம்? அவருக்கு பக்கத்தில் என்ன செய்யாங்க? ஒரு கொடை பிடிக்கிறதுக்கு, அது பெரிய கொம்பை பிடிக்கிற ஆள் நிற்க வச்சுக்கிட்டு, அப்புறம் அவருக்கு பயங்கரமான மதிப்பை கொடுத்து அப்படி என்ன செய்யலாம்? இது பண்ணலாம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார். அல்லேலூயா. ஆமென். ஆத்துமாக்களை நிறைய பேர் வந்தோடனே அவருக்கு வேறு கெட்டப் மாதிரி இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யறார்? அவளுக்காக மனதுருகினார். என்ன அர்த்தம்? அவளுக்காக அழுதாராம். அல்லேலூயா. ஐயோ, இந்த ஆத்துமாக்கள் அழிந்து போகிறதே, இந்த ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்களே, இந்த ஜனங்கள் இன்றைக்கு பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இந்த ஜனங்களுடைய அக்கிரமத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்காக ஆண்டவர் மனதுருகினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அவர் தேவாய் தேவனை, அவரே ஏன் மனதுருகணும்? அவருக்காக இருந்தது. அல்லேலூயா. தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு எதுக்கு அனுப்பினார்? நம்மளாம் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க எல்லா சாராய கடையை மூடிடுவாங்க. கரங்க தள்ளி சொல்லுங்கள் பார்க்கலாம். நேற்று சொன்னேன், யுவான் ராபர்ட்ஸ் என்ற ஒரு மனிதன் என்ன செய்ய வேல்ஸ் தேசத்தில் இருந்தார் இல்லையா? அவர் என்ன பண்ணார்? ஒரு குடிகாரனுக்காக அழுதாராம், ஜெபம் பண்ணாராம். ஆண்டு சொன்னார், நீ அவனுக்காக அழாதப்பா, நீ மாறு, நீ மாறு சொன்னா இவருக்குள்ள அந்த வார்த்தை கிரீசி ஆரம்பித்தது. சுரங்க தொழிலாளியாக இருந்த அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் 10 நாட்களில் முழங்கால போட்டு ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, யூஸ் மீ லார்ட், சேஞ்ச் மீ லார்ட், என்ன நினச்சி மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்க என்று அவர் ஜெபித்த போது அந்த வேர்ல்ட் தேசத்திலிருந்து எல்லா மதுவான கடைகள், கேளிக்கை விடுதெல்லாம் மூடப்பட்டது. காரணம் என்னன்னா, ஒரு தனி மனிதனுடைய ஜெபம். அல்லேலூயா. ஒரு தனி மனிதனுடைய ஜெபம். இன்றைக்கு தனி மனித ஜெபம் உண்டு, அவர் கூடி ஜெபிக்கிறது உண்டு, பரிந்து பேசுகிற ஜெபம் உண்டு, இப்படி பலவிதமான ஜெபங்கள் உண்டு. இப்படிப்பட்ட ஜெபங்களை சபைகள் ஏறெடுக்கிற போது எழுப்புதல் தேசத்திலே மாத்திரம் அல்ல, சபைகளிலும் உண்டாகும். கரங்களை தள்ளி சொல்லுங்கள். சரி, வசனத்துக்கு வருவோம். இங்கே 1 நாள் 2 7 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும் போது அதை 13 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அதில் நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து, மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து, அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு, வெட்டுக்கிளிக்கு தேசத்தை அழிக்கும்படி தேசத்தை கட்டளையிட்டு, அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது, என் ஜனத்திற்குள்ளே எதை அனுப்பும் போது? கொள்ளை நோய் அனுப்பும் போது. அப்போ என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அல்லேலூயா. சாலமோன் பெரிய ஆலயத்தை கட்டினார், இது போல பெரிய மண்டபத்தை ஆண்டு கட்டினார், சாலமோன் கட்டினார். கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணும்போது நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கினா, சாலமோன் பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கும் போது, சாலமோனுக்கு விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் அந்த ஜனங்களுக்காக சொல்கிறாரு, என் நாமம் படிக்க ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவர் ஜெபம் பண்ணி அப்புறம் என்ன செய்கிறாங்க? என் முகத்தை தேடணும். அல்லேலூயா. ஆமென். ஆனால் என் முகத்தை தேடு. இன்றைக்கி ஒரு பெரிய அதிகாரி தேடி போகிறோம், யாராவது பணம் கொடுப்பாங்க தேடி போகிறோம். தேவனை தேடணும். அல்லேலூயா. என்னை தேடுங்கள், அப்பொழுது என்ன செய்வீங்க? நீங்கள் கண்டடைவீர்கள். என்ன தேடுங்க. ஆமோஸில் சொல்கிறார், தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டை தேடினதையா பிழைப்பு, ஆண்டை தேடினதையா பிழைப்பு. என்னை பார்த்து ஒருத்தன் கேட்டான், யோ உனக்கு என்னையா வேலைன்னு கேட்டான். நான் ஊழியம் செய்கிறேன். என்னையா பொழப்பு இது? என்னையா பொழப்பு? உனக்கு எப்படியா வருமானம் வரும்? உனக்கு எப்படியா அது வேணும்? யோ அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை இருக்குது? கர்த்தர் என்ன செய்வார்? போஷிப்பார், கர்த்தரை நடத்துவார். இதான் என் பொழப்பு. அல்லேலூயா. தேவனை சொல்கிறதா என் பொழப்பு, வேறு பொழப்பு இல்லை எனக்கு, இதான் என் பொழப்பு. அல்லேலூயா. இப்படி சொல்லி திருதுக்கு எங்கே வேலை செய்யலாமில்லண்ணா? அதுதான் வேலை தான் செய்கிறேன். இப்போ உனக்கு சொல்கிறது ஒரு பெரிய வேலையாது. அல்லேலூயா. சத்தியத்தை சொல்கிறது எனக்கு ஒரு பெரிய வேலை. அது கிராமொழித்து நடக்கிற காரியங்க இதெல்லாம். கிராமொழித்து போய் சில கேட்பான் நம்மகிட்ட, யோ உங்களுக்குலாம் வேறு பொழப்பே இல்லையாண்ணா? இதான் என் பொழப்பு எங்களுக்கு. நீ கேட்ட கேளு, கேட்காட்டி போ. அல்லேலூயா. ஏன் பொழப்பு என்னென்னா, சத்தியத்தை சொல்லணும், மனம் திரும்ப சொல்லணும். ஒரு டாக்டர்கிட்ட போனால் வியாதி சுகமாகுதுன்னு சொன்னால்
மற்றவர்கள் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதுபோல தான் எனக்கு சுகம் கொடுத்தாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. இதுதான் சொல்லிட்டு தெரிகிறோம். அப்போது தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது என்ன நடக்குது? அவர் முகத்தை தேடும்போது, ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்ன வழி இருக்குது இன்னைக்கு உலகத்தில்? பொல்லாத வழி. மனுஷனுக்குள்ளே மனித இறுதி எப்படி பொல்லாதவைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறது. பொல்லாத காரியம். நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, அதனால் பொல்லாதவன் அவன், பொல்லாதவன். இன்னைக்கு உலகத்தில் பொல்லாத வழிகள் உண்டு. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினா அப்பொழுது தேசத்துக்கு என்ன செய்வேன்? சேமத்தை நான் கொடுப்பேன். அல்லேலூயா. நீங்கள் அப்படியே ஏசாயா எரேமியாவுக்கு வாங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்றைக்கி ஒரு நிமிஷம், இந்த தேசத்தை ஏன் எழுப்புதல் உண்டாகலை? இன்றைக்கி சபைகளுக்குள்ளே ஏன் எழுப்புதல் உண்டாகலை? எழுப்புதல் தாமதிப்பது ஏன் என்பதை குறித்து தான் உங்களோடு நான் கதைத்து கொண்டிருக்கிறேன், பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னென்னா, எழுப்புதல் தாமதிப்பது ஏன்? இயேசு இவ்வளவு அற்புதங்களை செய்தோம், இயேசு இவ்வளவு நன்மைகளை செய்தோம். இன்றைக்கி எழுப்புதல் சபைக்குள்ளே உண்டாகலை, இன்றைக்கி தேசத்தில் எழுப்புதல் உண்டாகலை, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் எழுப்புதல் உண்டாகலைன்னா ஏன் எழுப்புதல் உண்டாகலை? வாசிங்க 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலே நீ திரும்புவதற்கு மனதாய் இருந்தால், இஸ்ரவேலே நீ திரும்புவதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. படி, கீழே படிங்க. நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால், நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று, என் பார்வை யாருடைய பார்வைக்கு? ஆண்டவருடைய பார்வை விட்டு அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ அலைந்து திரிவதில்லை. எனக்கே அலைஞ்சிட்டு தெரியா மனுஷன்னா? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான அருவருப்பான காரியங்கள். அல்லேலூயா. மனுஷனுக்கு அருவருப்பான காரியம். தேசத்தில் எங்கு பார்த்தாலும் விபச்சாரம், எங்கு பார்த்தாலும் ஓரின சேர்க்கை, எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு பாவம் பெருகி கிடக்கிறது. அல்லேலூயா. பாவம் என்ன ஆயிடுச்சு? பெருகி கிடக்கிறது. அமெரிக்க தேசத்தில் கடந்த நாட்களிலே ஒரு இளைஞரை சுட்டு கொண்டுட்டாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? சாலை சென்ற மனுஷனை சுட்டு, அவர் என்ன செய்தார்? அந்த ஓரின சிறைக்கு விரோதமாக அவர் நினைச்சு பிரசங்கம் பண்ணார். அநேக வாலிப பிள்ளைகளை கல்லூரிகளிலே சென்று இந்த காரியம் நடக்கக்கூடாது, இப்படிப்பட்ட பாவம் தேசத்து அருவருப்பானது என்று சொன்னபோது அதை கேட்ட என்ன செய்யிட்டாங்க? அவரை சுட்டு தள்ளிட்டானுங்க. ஆனால் மனைவி என்ன பண்ணாங்க? அவள் நான் என்ன செய்கிறேன்? மன்னிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு அருமையான காரியம் பாருங்க. இன்றைக்கி பொல்லாப்பான காரியங்கள், அருவருப்பான காரியம் தேசத்தில் இருக்கிறனால தான் தேசம் இன்னைக்கு என்ன ஆகலை? எழுப்புதலை காண முடியவில்லை. ஆண்டு சொல்ற, இஸ்ரவேலே 1ஆம் வசனத்தில், நீ இஸ்ரவேலே நீ திரும்புவதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டு எவ்வளோ ஒரு ஏக்கமா கேட்கிறாரு பாருங்க. சிலது ஏதாவது கேட்டாச்சு, உங்களுக்கு கொடுக்க மனசு இருந்தா கொடுங்க. எப்படிங்க கொடுக்க மனசு இருந்தால்? ஒருத்தர் பொருள் கேட்கும்போது கேட்போம், ஐயா உங்களால் கொடுக்க முடியா? கொடுக்க மனசு இருந்தால் என்ன செய்யுங்க? கொடுங்கன்னு கேட்போம். ஆண்டோடைய ஏக்கமெல்லாம் பாருங்க. இஸ்ரவேலே இடத்தில் மனதை இருந்தால் என்ன செய்ய? திரும்பு. அல்லேலூயா. இன்றைக்கி என்ன இல்லை? மனம் திரும்புறதுக்கு நமக்கு ஆயத்தமாக இல்லை. பல வருஷமாக சத்திய கேட்டுக்கிறோம். எத்தனை பிரசங்கர் வந்து பிரசங்கம் பண்ணாலும் நான் செய்கிற பாவத்தை செஞ்சுட்டு தான் இருப்பேன். எத்தனை பிரசங்கர் வந்து சுவிசேஷத்தை அறிவித்தாலும் நான் அதை செய்து கொண்டு தான் இருப்பேன், என்னை மாற்ற முடியாது என்று தான் நம்ம இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேல் என்பது யார்? நம்ம தான், நம்மளே இஸ்ரவேல் கூட்டத்தார். ஆண்டு சொல்கிறது, நீ மனம் திரும்பணும். அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும். அருவருப்பை விட்டு என்ன செய்யணும்? அகற்றி போட வேண்டும். அல்லேலூயா. அருவருப்பை விட்டு என்ன செய்யணும்? அகற்றப்பட வேண்டும். 7ஆம் வசனத்தை வாசிங்க. அதில், நீ உன் தேசத்தை பாழாக்கி விடும்படிக்கு சிங்கம் தன் புதரிலிருந்து எழும்பி ஜாதிகளை சங்கரிக்கிறவன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான். ஆமென். பட்டணங்கள் குடியிராதபடி அழிக்கப்படும் என்கிறார். ஆமென். வரப்போற காலம் எப்படி இருக்குன்னு? தேசத்தை பாழாக்கும்படியாக. இன்னைக்கு தேசம் எப்படி இருக்குதுங்க? பாலா போச்சு. என்னன்னா கெட்டு குட்டி சேவர் ஆகி போச்சு. என்ன அர்த்தம்? கெட்டு குட்டி சேவர் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு தேசம் பாலாய் போய் கிடக்கிறது. பாலான அருவருப்புகள், பாலான காரியங்கள், பாலியல் பலாத்காரங்கள், பாவம் இன்னைக்கு தேசத்திலே தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. தேசத்தை பாழாக்கும்படி சிங்கம் என்ன புதலிருந்து எழும்பி வருகிறது. இந்த சிங்கம் என்பது இங்கே யாரை பிசாசை குறிக்குது. பிசாசு என்னவென்றால் தேசத்தை பாழாக்கும்படி அருவருப்பான காரியங்களை தேசத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். தேசத்தை குறித்த ஒரு வைராக்கியம், தேசத்தை குறித்த ஒரு பாரம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஆமென். ஒரு மனிதன் விதமாய் சொன்னாரா, ஆண்டவரே என்னை உபயோகப்படுத்தல கொன்று போடும் ஆண்டவரே, லார்ட் யூஸ் மீ ஆர் கில் மீ லார்ட். ஹல்லேலூயா, என்னை பயன்படுத்தும் அல்லாவிட்டு என்ன செய்யும், கொன்று போடும். உலகத்தில் வாழ்ந்த ஒரு சாதிக்கிற ஒரு அனுபவத்தோடு வாழணும். ஹல்லேலூயா, சொல்லுங்க சொல்லுங்களேன். ஆமாம், எதையாவது ஒன்று சாதிக்கணும். சாதிக்காமல் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. உலகத்தில் மனுஷனுக்கு என்ன செய்யுதா, சாதிக்கணும்னு உலகப்பிரகாரமான காரியங்கள் மேலே அவன் அக்கறை செலுத்துகிறான். ஆனால் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள், ஹல்லேலூயா, கிறிஸ்துவ வட்டாரத்தில் கிறிஸ்துவுக்காக எதையாக ஒன்று சாதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஒரு ரெக்கார்ட் பிரேக் நமக்குள்ள வரணும் ஐயா. ஹல்லேலூயா, நீங்கள் நானும் ஒரு மனமாற்றமுடையவர்களாய் மாற வேண்டும். கரங்களை தள்ளி சொல்வோமா, ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கிற பொல்லாப்பு, நமக்குள் இருக்கிற அருவருப்பு ஆகியவை விட்டு அகற்றி போட வேண்டும். தேசத்தை பாழாக்கும்படியாக என்ன செய்யுது, சிங்கம் எங்கிருந்து எழும்பி வருகிறது, முதலில் இருந்து என்ன செய்தான், எழும்பி வெளியே வருகிறது. அந்த வசனத்தை முழுது வாசிங்க பார்க்கலாம். மறு ஒரு முறை, உன் தேசத்தை பாழாக்கி விடும்படிக்கு சிங்கம் தன் புதரில் இருந்து எழும்பி ஜாதிகளை சங்கரிக்கிறவன் தன் ஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறான். ஸ்தானத்தில் யார், ஜாதிகளை சங்கரிக்கிறவன் யாரு, பிசாசு. ஹல்லேலூயா, ஆமா, தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு கெடுக்கிறதுக்கு நினைக்கிறான். ஆலயத்துக்கு போக விடாதபடி, ஜெபிக்க விடாதபடி, வேதத்தை வாசிக்க விடாதபடி, எழுப்பல் முகாமுக்கு போக விடாதபடி, எழுப்பல் பெருவிழாவில் கலந்து கொள்ளாத விடாதபடி என்ன செய்கிறான், அன்னைக்கு அவன் என்ன பண்ணுறான், நம்மளை சங்கரிக்க நினைக்கிறான். ஹல்லேலூயா, தேசத்தை பாழாக்குற அருவருப்புகள் தேசத்தில் உண்டு. கடைசியாக 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு, இது நிமித்தம் இரட்டை கட்டிக்கொள்ளுங்கள், புலம்பி அலறுங்கள், கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பவில்லையே. ஹல்லேலூயா, கரங்குத்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, இரட்டை கட்டிக்கொள்ளுங்க, உட்காருங்க. எங்க உட்காருங்க, சாம்பல் உட்காருங்க. ஹல்லேலூயா, ரட்டு உடுத்தி கொண்டு ஒரு கோணியை கட்டிட்டு உட்காரு, ஜெபம் பண்ணு, முழங்கால போடு. ஹல்லேலூயா, ரட்டு உடுத்தி சாம்பல் உட்காரு, தேவனுடைய சமூகத்தில் உட்காரு. முழங்கால் படியிடும்போது என்ன நடக்குங்க, தேவன் சொல்ல உக்கிர கோபம் விட்டு அகன்று போகும். ஹல்லேலூயா, இன்னைக்கு ஏன் அவ்வளவு பிரச்சனை தேசம் நடந்துட்டு இருக்குது. கரூரில் 41 பேர் செத்தான், எண்ணூரில் சாரம் விழுந்து 9 பேர் செத்துட்டான். இன்னும் நார்த் இந்தியாவில் அநேக பேர் செத்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஏன் அப்படிப்பட்ட அருவருப்பான காரியம் தேசம் நடந்துருக்குன்னு சொன்னால், தேவனுடைய உக்கிர கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2ஆம் சங்கீதம் கடைசி வசனம் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளலாம், வழியை அழியாமல் இருக்கும்படி அவருடைய பாதங்களை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி எரியும், அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் எப்படிங்க, பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி எரியும், தேசத்தை அழிக்கும்படி தேவனுடைய உக்கிர கோபம் அப்படியே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. தேசத்தின் மீது தேவன் வைராக்கியமுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் நானும் தேசத்திற்காக எழுப்பல் உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஜெபம் பண்ணால் எழுப்பல் வராதியா, ஜெப கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் எழுப்பல் என்ன செய்யாது, வராது. வீட்டில் உட்கார்ந்து எழுப்பல் வந்துருமா, ஹல்லேலூயா, படு தூங்கிட்டு எழுப்பல் வந்துருமா, டிவியில் யாரோ பிரசங்கம் பண்ணுறாங்க, அந்த பிரசங்கத்துக்கு எழுப்பல் வந்துருமா, ஹல்லேலூயா. தேவனுடைய உக்கிர கோபம் தனிய வேண்டுமானால், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் உக்கிர கோபமுடையவராயிருக்கிறார், வைராக்கியத்தை சால்வை போல் அணிந்து கொண்டிருக்கிறார். ஆக எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள் கேட்கிற தேவனுடைய செலவே, இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா, வெளியில் மனம் திரும்ப, சபை மனம் திரும்பினியாம, உங்களுக்குள்ள மனம் திரும்ப வந்தால் தான், ரிப்பண்டன்ஸ் வந்தால் தான், வேறு ஒரு மனிதனாக மாறினாதான் ஹல்லேலூயா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஹல்லேலூயா, நமக்குள்ளே ஒரு வித்தியாசமான அனுபவம் நமக்குள்ளே வரும். ஹல்லேலூயா, கர்த்தருடைய உக்கிர கோபம் இன்றைக்கு என்ன செய்கிறது, பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அணைக்கும்படியாக தேவன் என்ன செய்கிறார், இன்றைக்கி நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, தேசத்துடைய அருவருப்பு, தேசத்துடைய பொல்லாப்பு, தேசத்தினுடைய உக்கிர கோபத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், தணிக்கும்படி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் 2 எடுத்து வாசி, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். உங்களுக்குள்ளே பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு, உங்கள் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ள உண்டு. ஹல்லேலூயா. பிரிவினை எங்க பிரிவினை, சபைக்குள்ள பிரிவினை.
நான் வெளியூரில் யாருக்கா பிரசங்கம் பண்ணல, உங்களுக்காக தான் பிரசங்கம் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஐயா ஏசு ரட்சிக்கிறார், ஏசு சுகமளிக்கிறான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. நீ ஐயா பிரிவினை உண்டான்னு சொல்கிற? இன்றைக்கி சபைக்குள்ள என்ன இருக்கிறது? பிரிவினை உண்டு. நம்ம சபையில் அப்படி இல்லை, இல்லை ஒற்றுமையாக இருக்கிறீங்க. இன்றைக்கி சபைக்குள்ளே மார்க்க பேதங்கள் உண்டு. இந்த பிரிவினை என்பது என்ன? நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ தலைவரா நான் தலைவரா, நீ செயலாளர் நான் செயலாளரா. சில சபைகள் இந்த காணிக்கைன்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. அல்லேலூயா. காணிக்கைன்றதுல முதல் இடத்தை பிடிக்கணும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. பாரம்பரிய சபைகளில் என்ன பண்ண ரெடியாக எனக்கு தெரிஞ்சு விசுவாசி ஒருத்தர் இருக்கிறார், சேகரன் ஒரு விசுவாசி வெட்டுவாங்கடியில் இருக்கிறார். அவங்க அக்கா வந்து தென் மாவட்டத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு ஊர் குறிப்பிட்ட ஊரில் தூத்துக்குடி பக்கத்தில் அவங்க சபையில் என்ன செய்கிறாங்க, அவங்க செயலாளராக இருக்கிறாங்க. இன்னொரு கோஷ்டி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க. என்ன ஆயிடுச்சு? கொலை பண்ணிட்டாங்க. ஏன் கொலை பண்ணாங்க கேட்டால், அவங்க என்ன செய்யாங்க, இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க. நீ ஏசி, நீ வந்து எஸ்சி, நான் வந்து பிசி. அல்லேலூயா. இன்றைக்கி சபைகளுக்குள்ள என்ன இருக்கிறது? ஜாதி பிரிவினைகள் உண்டு. அல்லேலூயா. என்னை தப்பாக யாரும் நினச்சக்கூடாது, பாஸ்டர் தப்பாக நினச்சக்கூடாது. அடுத்த முறை ஐயா கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடாத போனாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைகள் என்ன இருக்கிறது? பிரிவினை நாவி. அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள்ளே ஒரு மனம் வேணும், சபைக்குள்ள ஒற்றுமை வேணும், அப்போதான் எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. கரங்குத்திர அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டார். அதில் மத்தேயு குறிப்பிடும்போது, மத்தேயு 9 9 வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு என்ன பண்ணுறான்? ஆயத்தில் உட்கார்ந்து வரி வசூலிக்கிறவன். எப்படிப்பட்டவன்? ஆயத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணாங்க? வரி வசூலித்து கொண்டிருந்தவன். அப்புறம் மீன் பிடிச்சிட்டு இருந்த ஒருத்தன். இப்படி பலவிதமான ஆட்கள் தான் பிடிக்கிறார். படித்தவனை பெரிய பட்டதாரின்னு பார்த்து ஆண்டவர் கூப்பிடல. இன்னைக்கு ஆண்டு ஊழியத்தை கலைக்கும் போது ஒன்றுமே இல்லாதவன் தான் ஆண்டவர் அழைப்பார். அல்லேலூயா. ஒன்றுமில்லாதவன் தான் கர்த்தர் கூப்பிடுவார், ஒன்றுமில்லாதவன் தான் கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆமேன். என்னுடைய தகப்பனார் ஊழியம் செய்தார்னா, அவர் ஸ்கூல் பக்கம் போகல, 2வது 3வது படிச்சிருந்தார். ஆனால் அவர் மாதிரி நல்லா இங்கிலீஷ் பேசக்கூடிய ஆட்கள் இல்லை, அவர் மாதிரி நல்லா படிக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. வேதத்தை நன்றாய் வாசிப்பார், நன்றாய் போதிப்பார். அவருக்கு எந்த ஞானம்? பல புஸ்தகங்களை படித்து ஞானம் வந்துச்சா? பல அறிஞர் இடத்துல கேட்டு ஞானத்தை ஏசு அவருக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு பாருங்க, ஆயத்தில் உட்கார்ந்து வறுவை செலுத்து கொண்டு தானே மத்தேயு கர்த்தர் அழைக்கிறார். வா, என்ன செய்யணும்? அவனை ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். வலைகளை தூக்கி போட்டு ஒரு ஆட்சி பேதுரை கூப்பிடுறார். மீன் பிடித்து கொண்டு பேதுரை என்ன செய்கிறாரு? வலைகளை தூக்கி வீசிட்டு வாப்பா, உன்னை மனுஷரை பிடிக்கலாக்குவேன். அல்லேலூயா. ஊழியத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணும். சில ஊழியர் எப்படி செய்வாங்கன்னா, எல்லா வேலையை முடிச்சுட்டு ரிட்டையர்ட் ஆனப்பாடி வந்து என்ன செய்வாங்க? ஊழியத்துக்கு வருவாங்க. ஐயா நான் கேட்குறேன், கவர்மெண்ட்டு ரிஜெக்ட்னு தள்ளிடுச்சு, கவர்மெண்ட் என்ன பண்ணையா அன்ஃபிட்டுன்னு தள்ளிடுச்சு, இனிமேல் நாள் வேலை செய்ய முடியாது, ஓடி போகணும், 60 வயசுல செய்யுது எல்லாமே ரிட்டையர்மெண்ட்டு கொடுத்து பிஎஃப்பை கொடுத்து நமக்கு செய்ய வேண்டிய காலையில் செய்ய போப்பா, ரெஸ்ட் எடுப்பான்றான். இந்த ரெஸ்ட் எடுக்கிற காலத்தில் ஆண்டுக்காக பயன்படுறேன் நீ. அல்லேலூயா. பாருங்கள் எவ்வளோ ஒரு இது பாருங்கள் இன்றைக்கி. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இன்றைக்கி மனுஷன் அழைக்கும் போது நீ இன்னத்தான் இந்த வேலை செய்கிறவன், நீ உயர்ந்தவன், பணக்காரன், பட்டதாரி என்று அழைக்கவில்லை, ஏழை மக்களை தேடி வந்தார். அல்லேலூயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு, ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்ந்தார் ஐயா. என்ன பண்ணாரு? ஏழைகளாக நம்மளை தேடி வந்தார். அல்லேலூயா. நீங்கள் நான் யாரு? திக்கற்றல் பாமரர்கள். ஆனால் இவ்வளோ தேடி இயேசு வந்தார். என்னை தேடி இயேசு என்ன செய்ய வந்து என்னை உயர்த்தினார். அல்லேலூயா. 12 பேரை அவர் தெரிந்தெடுக்கிற போது ஒரே விதமாக ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அங்கே பிரிவினை இல்லை. இந்த இனத்தை சேர்ந்தவன், அவன் இந்த இனத்தை சேர்ந்தவன், அவன் அப்படிப்பட்ட வேலையில் உத்தியோகஸ்தன், இவனிடத்தில் பணம் இருக்கிறது, இவனிடத்தில் பட்டம் இருக்கிறது, இவனிடத்தில் பதவி இருக்கிறது என்று அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீ என்ன படிச்சிருக்கிறேன்னு குவாலிஃபிகேஷன் ஆண்டவர் கேட்கல, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிற ஆண்டவர் கேட்கல, நல்ல ஷூ போட்டிருக்க, டை கட்டிருக்கிறான்னு கேட்கல. ஒன்றுமே இல்லாத மனிதர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. அவங்க பேசினதான வார்த்தையை கேட்கும்போது எவ்வளவு ரட்சிக்கப்பட்டாங்க பாருங்க. பேதுரு படிப்பறிவில்லாதவன், அவன் என்ன செய்கிறான்? அவன் பேசும்போது ஞானமாக பேசுகிறான். பிலிப்பை குறித்து பிலிப்பு என்ன செய்கிறாரு? வந்து விசாரிக்கிறவன். அவன் பேசும்போது ஞானமாய் பேசுகிறான். அல்லேலூயா. அது எத்தியோப்பியா மந்திரி இடத்துல பேசும்போது ஞானமாக பேசியவனை நினச்சி ஒரே நிமிஷத்தில் அவர் திசை திருப்பிட்டார். உடனே எங்கள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நீ பல வருஷமாக சத்தியத்தை கேட்டு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடாமல் இருப்பீன்னா இன்னைக்கு ஒப்பு கொடு இயேசு நாமத்தினால. அல்லேலூயா.
ஐயா கேட்டார் இன்னைக்கு ஞானத்தேடுக்கு எத்தனை பேர்னு கேட்டால் ஒரு ஆள் கூட கை தூக்கல. அல்லேலூயா. சபைக்கு எதுக்கு வரோம்? சபைக்கு வந்தோன்னா அடுத்து நமக்கு என்ன? ஒரு மாற்றம் வர வேண்டும். அல்லேலூயா. நம் மூழ்கி ஞானஸ்தானம் பெற வேண்டும். எப்படி இயேசு நாமத்தில் அல்ல, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திலே மூழ்கி நாம் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அப்பொழுது நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரட்சிப்பு நிறைவேறிவிட்டது, நமக்கு இன்னும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. ரட்சிப்பு நிறைவேறுதல் யார்? கர்த்தரிடத்தில் இருக்கிறது. முடிவு நிலைத்திருக்கணும், என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆகவே சபைகள் இன்றைக்கு என்ன இல்லை, பிரிவினை இருக்கிறது. சபைகளிலே மார்க்க பேதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. சபைகள் இன்றைக்கு பிரிவினை இருக்கிறபடினால இன்றைக்கு எழுப்புதலை நாம் காண முடியவில்லை. நான் எழுப்புதல் ஏன் தாமதிக்குது என்பதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. தேசத்தில் இருக்கிற அருவருப்பு நிமித்தமாக, தேசத்தில் பொல்லாப்பு நிமித்தமாக, தேசத்தில் மனந்திரும் இல்லாத நிமித்தமாக ஆண்டவர் என்ன செய்ய தேசத்தை அழிக்காதபடி அவர் திறப்பில் நிற்கும்படி ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. திறப்பில் இருக்கிற நீங்களும் நான் தான் என்ன செய்யணுமோ, மனம் திரும்ப வேண்டும். நமக்குள்ளுக்கு பிரிவினை அகற்றி போட வேண்டும். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். யாராவது? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நீங்கள் ஒருவர் அன்பாய் இருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல, நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். ஆமென். நீங்களும் ஒருவருக்கு அன்பாய் இருங்கள். அல்ல சபையில் எனக்கு என்ன இல்லை? அன்பு இல்லை. அல்லேலூயா. ஆதி சபையில் இருந்தது அன்பு இல்லை. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் ஒரு சபை குறித்து வாசிக்கும் போது, ஆதிலிருந்து அன்பை விட்டாய், ஆகும் பேர் எனக்கு என்ன உண்டு? குறையுண்டு. அல்லேலூயா. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் என் வாழ்ந்து என்ன செய்ய வாந்தி பண்ணி போடுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சபைகள் இருக்கிற பிரிவினை, சபையில் இருக்கிற மார்க்க பேதம், சபையில் அன்பு இல்லாதது ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. ஒரு விசாரிக்க வேண்டும். ஒரு சிறு பிள்ளை விசாரிக்கணும். புதுசாக ஆத்துமாக்களை விசாரிக்கணும். அவளுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அவருடைய குறைகளை கேட்டு ஜெபிக்கணும். அல்லேலூயா. சபையில் அப்படி செய்யும்போது சபையில் ஒரு மாற்றம் உண்டாகும். சபையில் எழுப்பது உண்டாகும். நீங்கள் ஒருவர் எப்படி அன்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக கொண்டு சொல்லி நான் முடிக்க 1 மணி ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் எல்லோரும் பசியோடு இருக்கிறீங்க இல்லையா? ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா எங்கள் அப்பா இப்படி நடத்துவார்னா, காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தார், சாயங்காலம் 5 மணிக்கு தான் முடிப்பார். அப்போல்லாம் நாங்கள் சின்ன பசங்க, அப்படியே பசி தாங்க முடியாது எங்களுக்கு, துவண்டு கீழே விழுவோம். விட்ட மாட்டார் அவர். அது 5 மணிக்கு மேலே தான் என்ன செய்யணும்? சாப்பிடணும். காலையில் ஆராதனை எத்தனை மணிக்குன்னா, காலையில் 9 மணிக்கு ஆராதனைனா 3 மணிக்கு தான் ஆராதனை முடியும். என்னடா எப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி நிறைய சபைகளில் 1.5 மணி நேரத்தில் 1.25 மணி நேரத்தில் ஆராதனை முடிச்சிடுறாங்க. முதல் ஆராதனை காலையில் 6 மணிக்கு நடைபெறும். 2வது ஆராதனை காலை 7:30 நடைபெறும். 3வது ஆராதனை காலை 9 மணிக்கு நடைபெறும். எத்தனை மணி நேரம்? 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடுறது. ஆத்திரம் தோத்திரம் ஆமேன்னு சொல்லிட்டு முடிச்சு நீ போ அனுப்பி போட்டது. காணிக்கை மட்டும் வாங்கிக்கணும். அல்லேலூயா. காணிக்கை மட்டும் வாங்கிட்டு நீ போன. அப்படி அல்ல. சபை என்பது என்ன? உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். எவ்வளோ மணி ஆனாலும் பரவாயில்ல. ஆதியில் இருந்த அப்போஸ்தலர்கள் தேவனுடைய சமூகத்தை காத்திருந்தாங்கன்னு சொன்னால் ஆரம்பிப்பது தெரியும், முடிவு எப்போன்னு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திலே 3 நாளும் பிரசங்கம் பண்ணாருன்னா 3 நாள் ஜனங்கள் உட்கார்ந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அந்த 3 நாள் பசி இருந்தா இல்லையான்னு தெரியல. ஆண்டவர் சொல்கிறாரு, சீசனில் கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்க முடியுமான்னு கேட்குறேன். என்ன இருக்குது ஆகாரம்? வனாந்திரத்து ஆகாரம் கிடைக்குமா? போய் என்ன செய்ய, நீங்கள் ஊருக்குள்ளே போய் என்ன செய்ய விசாரிச்சு வாங்க, கேட்டு வாங்க. இவங்க போய் கேட்குறதுக்கு முன்னாடி அங்கே விசாரிக்கிறாங்க. அங்கே ஒரு சின்ன பையன் என்ன செய்கிறான்? 3 நாள் இருக்கிறான். 5 அப்பம் 2 மீன். இந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு அவன் என்ன செய்ய அப்படி பார்த்துட்டே இருந்திருப்பான். நம்மளும் என்ன செய்வேன்னா அப்படியே நைஸாக போய் அமைதியை சாப்பிட்டு நல்லகு மாதிரி வந்து உட்காந்துருப்போம் இல்லையா? நல்லகு மாதிரி உட்காந்துருப்பான். நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது யூனிவர்சிட்டி வாலிபல் பசங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சாம்பீஸ் ஏஎஃப்டியில் தான் சாம்பீஸ் எல்லாத்துக்கும் பைபிள் காலேஜ். அப்போது 89-90 படித்தேன். படிக்கும்போது OMCA வர வழியில் இருக்கும். அங்கே டெய்லி கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கும். நாங்கள் ப்ரேயருக்கெல்லாம் போயிட்டு வரும்போது எங்களுக்கு வந்து என்னென்னா, அன்றைக்கி ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு சொன்னால் என்ன செய்வோம், அப்படியே போயிட்டு உள்ள சாப்பிட உட்காந்துருவோம். சாப்பிட உட்காந்தோடனே பார்ப்பாங்க, போய் பைபிள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு விஷயம் விட்டுருவாங்க. அப்படிலாம் ஏமாத்துகிற நாட்கள் உண்டு. அல்லேலூயா. உபவாசம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. நம்ம இருத்தியன் உபவாசம் தேவனுக்கு உட்கார்ந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். காலையில் சபையில் ஆரம்பித்தா 9 மணிக்கு ஆரம்பித்தா 5 மணி வரையிலும் ஆராதனை நடக்கும். 3 மணி வரையில் ஆராதனை நடக்கும். ஆவியானவர் எப்படி நடத்துகிற அப்படி நடத்தி கொண்டே போவார்.
ஜனங்கள் என்ன செய்ய உற்சாகத்தோடு இருப்பார்கள். அப்போ எஸ்டேட் பகுதியில் அப்போ என்ன செய்வாங்கன்னா நைட்டில் காத்திருப்பு கூட்டம் இருக்கும். இந்த காத்திருப்பு கூட்டம் நடக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா நைட்டில் ஒரு 10 மணிக்கு வந்துடுவாங்க. எல்லா பந்தங்களை பிடிச்சிட்டு வருவாங்க. பந்தத்தை கொளுத்தி என்ன செய்வாங்க, பந்தத்தை பிடிச்சிட்டு வருவாங்க. வந்து காத்திருப்பு கூட்டத்தில் உட்காந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒரு பெட்ரமா சைடு கரண்ட்லாம் கிடையாது. அப்போ இந்த பெட்ரமா சைடை கொளுத்தி உட்காந்து ஜனங்கள் இரவெல்லாம் ஆராதிப்பார்கள். இரவெல்லாம் ஆராதித்து விட்டு காலை என்ன செய்வாங்கன்னா 9 மணிக்கு காலை ரெடி ஆகிடுவாங்க. எல்லாம் வரவங்க 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வருவாங்க. நைட்டே வந்துடுவாங்க. வந்து அங்கே சபையில் ஆராதனை முடித்து தங்கிட்டு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆறு எல்லாம் குளிச்சு என்ன செய்வாங்க, பெண்கள் தனி பக்கம் போய்ட்டு ஆண்கள் தனி பக்கம் குளித்து 9 மணிக்கு ஆராதனைக்கு வந்துடுவாங்க. அல்லேலூயா. 9 மணிக்கு ஆராதனைக்கு வந்தாங்க. அடுத்த நாள் 3 மணிக்கு ஆராதனை முடியும். அது வரலும் ஜனங்க என்ன செய்வாங்க, உட்கார்ந்து ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். நான் பெருமைக்கு சொல்ல, நான் அனுபவத்தில் அனுபவிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போல்லாம் நான் சொல்லுவேன், எங்கள் அப்பாவுக்கு வேலையே இல்லையா, இந்த ஆள் இவ்வளோ நேரம் உட்கார வச்சு நம்ம எப்படி இது பண்ணுறாருன்னு. இன்றைக்கி தெரியுது, அன்றைக்கெல்லாம் உட்கார்ந்தனால இன்றைக்கி நிற்க முடியுது. கரங்கு தள்ளியே சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் மாலை முடக்கி ஜெபிக்கும் போது உங்கள் பிள்ளைகள் பெரிய ஊழியக்காரெலாம் மாறுவாங்க. ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அப்போ சபையில் என்ன இருக்குது, பிரிவினை இருக்கிறது. சபையில் மார்க்க பேதங்கள் இருக்கிறது. இந்த மார்க்கத்தை சேர்ந்தவன், அந்த மார்க்கத்தை, அந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த இப்படி ஜாதி வித்தியாசம் நம்ம பார்க்கவே கூடாது. கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவன், ஜாதி நம்ம பார்க்கவே கூடாது. நம்மள ஒரே ஜாதி. என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. நமக்குள்ள ஒரே என்ன ரத்தம்? இயேசுவின் ரத்தத்தோடு. ஒருவேளை பி நெகட்டிவாக இருக்கலாம், ஓ பாசிட்டிவாக இருக்கலாம். எந்த வகை ரத்தம் ஓடினாலும் அது இயேசுவின் ரத்தம் நமக்குள்ள ஓடிக்கொண்டிருக்குதுயா. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் நானும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக சபைக்குள்ள இன்னைக்கு எழுப்பு வராத காரணம் என்ன? பரிசுத்தம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். பரிசுத்தை பற்றி பேசுகிறோம். பரிசுத்தம் நமக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எழுப்பும் திட்டத்திற்கு தேவன் கொடுக்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் பரிசுத்தம். அல்லேலூயா. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். நம்ம 1 மணிக்கு ஷார்ப்பாக நான் முடிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இப்பொழுது நான் மனுஷரையா, இப்பொழுது மனுஷரையா, தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? அல்லேலூயா. மனுஷரை பிரியப்படுத்த நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை மாத்திரம் பிரியப்படுத்தலாம் இருக்க வேண்டும். ஒரு சபை வளர்ச்சி அடைவதற்கு முக்கிய காரியம் என்னவென்றால் ஆண்டை மாத்திரம் பிடித்து கொள்ள வேண்டும். நேற்று சொன்னேன், இயேசுவுக்காய் இயேசுவோடு. சொல்லுங்க, இயேசுவுக்காய் இயேசுவோடு. எத்தனை பேர் இப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு? கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக எதையாரும் என்ன செய்ய நம்ம விரும்பணும். பாட்டு மட்டும் நல்லா பாடணும், நடனமான டேஸ் பண்ணோம், ஆவினால் ஜோம் பண்ணோம். உண்மைதான். இன்றைக்கி நமக்குள் என்ன வேணும்? எழுப்புதல் திட்டத்தில் மிக முக்கியமான ஒரு காரியம் ஜெபம் மாத்திரமல்ல. எழுப்புதல் திட்டத்தில் முக்கியமான காரியம் துதி மாத்திரமல்ல. எழுப்புதல் திட்டத்தில் முக்கியமான காரியம் சுவிசேஷம் முக்கியமான ஒன்று தான். ஆனாலும் பரிசுத்தம் நமக்கு தேவை. அல்லேலூயா. பரிசுத்தம் எல்லாம் ஒரு தேவனை தரிசிக்க மாட்டாது. அல்லேலூயா. நான் பரிசுத்தராக இருக்கிறது, நீங்கள் என்ன எப்படி இருங்க? பரிசுத்தராக யார் சொன்னாங்க? ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. என்ன சொல்ல? மனுஷனை பிரியப்படுத்துவா. இன்றைக்கி எதுக்காக நான் மனுஷனை பிரியப்படுத்த வந்திருக்கிறோம்? ஆண்டவரை பிரியப்படுத்த வந்திருக்கிறோம். பக்கத்தில் சொல்ல, கை தூக்கி பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பிரியப்படுத்த வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் மனுஷனை பிரியப்படுத்தினதெல்லாம் போதியா? மனுஷனை தூக்கி வச்சு பேசுறதெல்லாம் போதியா? அல்லேலூயா. மனுஷனை தூக்கி வச்சதெல்லாம் போது. யாரை பிரியப்படுத்த விரும்புகிறேன்? கர்த்தரை மாத்திரம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை மாத்திரம் மையப்படுத்த வந்திருக்கிறேன். எனக்கு எதாவது கிடைக்குன்னு நான் வரல, கர்த்தர் எனக்கு எதையாகல செய்வார்ன்ற விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நாம தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அப்புறம் என்ன செய்யுங்க? என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார். அப்போ நான் பார்த்து, அப்போ தான் பார்ப்பார் அவர். அப்போ தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். இன்றைக்கி பொல்லாப்பு நம்ம விட்டு அகற்றப்பட வேண்டும். தேசத்தின் பொல்லாப்பு அகற்றப்பட வேண்டும். தேசத்தின் அருவருப்பு அகற்றப்பட வேண்டும். தேசத்திலே என்ன செய்யணும்? எழுப்பு உண்டாக வேண்டியதெல்லாம் விட்டுட்டு சபையில் வரும்போது சபையில் எப்படி இருக்கணும்? பிரிவினை இருக்கக்கூடாது. சபையில் மார்க்க பேதங்கள் இருக்கக்கூடாது. சபையில் அன்பு இருக்க வேண்டும். சபையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். பரிசுத்தம் வரும்போது தான் ஜெபம் நமக்குள்ளே வரும். ரெண்டும் பேலன்ஸாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், ஆகவே வெண்மையை தரித்து கொண்டிருக்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் நினைச்சே நல்லா பாட்டு பாடுறேன். இதெல்லையா பரிசுத்தம்? அல்லேலூயா. ஆமே. இதெல்லாம் பரிசுத்தம். ஆண்ட சுவாசி வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையேன்றார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்குதா? பரிசுத்தமாக ஜீவித்து கொண்டிருக்கிறோமா?
ஹல்லேலூயா, ஆமென். நீ வாழ்வதிலே பரிசுத்தம், எல்லா காரியங்களையும் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு வாழ்வாயானால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எழுப்புதல் தேசம் காண முடியும். இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட எழுப்புதலை வாஞ்சிப்போம். எழுப்புதல் நம்ம வாஞ்சியாக இருக்கட்டும். ஹல்லேலூயா, எழுப்புதல் நம்ம வாஞ்சியாக இருக்கட்டும். எழுப்புதலை குறித்து நம்ம வேதத்திலே சொல்லும்போது பழைய ஏற்பாட்டிலும் அநேக பரிசுத்தவான்கள் எழுப்புதலுக்காக அவர்கள் ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா, பழைய ஏற்பாட்டில் எழுப்புதலுக்காக மன்றாடினாங்க. புதிய ஏற்பாட்டில் வரும்போது எல்லாருமே என்ன செய்தாங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவங்களாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை இப்படி பார்க்கும்போது அவங்களாம் என்ன செய்தாங்க, எழுப்புதலே வாஞ்சியாக இருந்தது. ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே சபைகளிலே ஆத்துமாக்கள் பெருக காரணம் என்ன, எழுப்புதல் இருந்தது. அவர்களுக்குள்ளே ஒரு மனம் இருந்தது. ரெண்டாவது அவர்களுக்குள்ளே எப்படி இருந்ததுன்னா ஏக மனமுடையவர்களாக இருந்தார்கள். எல்லா காரியம் ஒன்றா வச்சு என்ன செய்தாங்க, அவங்க பகிர்ந்து கொடுத்தார்கள். ஹல்லேலூயா, அப்போஸ்தலர் பாதங்களை கொண்டு வந்து வைத்தாங்க. இன்னைக்கு காணி கொடுக்க மாட்டோம், தசம்பாங்க கொடுக்க மாட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுக்கு சம்பாதிக்கல 10 பங்குதி என்ன செய்யணும், கர்த்தருக்கு நம்ம கொடுக்குறலாய் நம்ம மாற வேண்டும். கொடுக்கும்போது எழுப்பதை காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தசம்பாகம் கொடுக்கணையா, என்ன தசம்பாகத்தை பற்றி பேசுகிறேன். ஆமாம், இன்னைக்கு அநேகர் அதை கொடுக்கறது கிடையாது. அநேகர் காணிக்க செலுத்துறது இல்லை, கிரயம் செலுத்தாமல் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா, தேவனுக்கு கொடுக்கறது நம்ம முதன்மையாக இருக்கும்போது சபையில் எழுப்புதலை காண முடியும். கரங்குறித்தாலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, நீங்கள் கொடுத்தா அவர் வளரணும் அவசியம் இல்லை, நீங்கள் கொடுத்து நாங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கத்திரங்களை வாழ வைக்கிறேன். ஆனால் நீ ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை கொடு. அப்போது 5ஆம் வயதுக்கு வந்து அன்னையா சப்பீராவை குறித்து வாசிக்கிறோம். அன்னையா சப்பீரா என்ன பண்ணாங்க, காணி ஆட்சிகளை விற்று அவங்க என்ன பண்ணாங்க, அதை வஞ்சித்து ஏமாற்றினார்கள். 2 பேரும் என்ன செய்யாங்க, புருஷனும் மனைவியும் செத்து போனார்கள். அது முந்தின அதிகாரத்தில் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 3ஆம் அதிகாரத்தில் நேற்று வாசித்தோம். அவர் என்ன செய்தார்கள், அவர்கள் சபைக்குள்ளே வரும்போது தங்களுடைய எல்லா காரியங்களும் மனுஷாங்க அப்போஸ்தலர் பாதங்களில் வைத்து அவங்க என்ன செய்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு ஊழியக்கார கரத்தில் நாம் கொடுக்கலாய் மாற வேண்டும். கரங்கு தள்ளியே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, அப்போ தான் எழுப்புதல் உண்டாகும் சபையில். அப்போ எழுப்புதலை காண முடியும். எழுப்புதல் நம்முடைய வாஞ்சியாய் மாறட்டும். எழுப்புதல் நம்முடைய அனுபவமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா, நானும் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து என் அப்பா ஊழிய நாட்களிலிருந்து எழுப்புதல் சொல்லி தான் இருக்கிறோம். தேசத்தை எழுப்புதலை காணவில்லை. அப்படி என்ன அர்த்தம், நீ மாறணும். முதல்ல நான் மாறணும், எனக்குள்ள அருவருப்பு மாறணும், எனக்குள்ள அசுத்தம் மாறணும், எனக்குள்ள இருக்கிற நல்ல பாவம் என்ன செய்யணும், கழுவப்பட வேண்டும். இப்படி பாவங்களை அறிக்கையிட வேண்டும். பாவங்களை மறைக்கணும், வாழ்வடைய மாட்டான். அவர் அறிக்கை விட்டுவிடணும், இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுது. கரங்கு தள்ளியே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, இன்னைக்கு என் பாவம் தான் என்ன செய்யுது, நம்மளை அவரோடு சேரவிடாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, உங்கள் அக்கிரமங்களே தேவனுக்கு உங்களுக்கு உண்டான பகை உண்டாக்குதுன்னு வேதம் சொல்லுது. அவருடைய அக்கிரமம் என்ன, தேவனுக்கு பகை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. தேவனுக்கும் நமக்கு ஒரு பகை உண்டாக்குன்னா நம்முடைய அக்கிரமத்துடைய வெளியே வரணும். ஹல்லேலூயா, சபையில் எழுப்புதலை காண முடியும், தேசத்தில் எழுதுதலை காண முடியும். அப்படி எழுந்திருக்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம்.